பிரியமானவர்களே, ஆண்டவரும் ஒரு இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயரின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ எனக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கை எனக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நீ விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். என்னை பற்றினதான விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்னவென்று சொன்னால், நான் கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதற்கான வழி என்ன? நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தரை முழு மனதோடு கூட விசுவாசிப்பதுதான். அன்பானவர்களே, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறி போனார். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விசுவாசிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையிலே, சற்று கூட வாய்ப்பில்லாத நிலையிலே, தன்னுடைய மனைவிக்கு 90 வயது, அவருக்கு 100 வயது, இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி. அன்பானவர்கள், அதற்கு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அவன் ஆண்டவருடைய வார்த்தை அவர் விசுவாசித்தார். நிச்சயமாக என்னுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், நான் பலவீனனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். அவர் எதை விசுவாசித்தாரோ அதை கர்த்தர் அவருக்கு செய்தார். எனவேதான் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு அதை நீதியாய் எண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்க கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஆபிரகாம் கர்த்தர் மீது தான் வைத்திருந்த விசுவாசத்திற்கும் தனக்கும் இடையிலே எந்த ஒரு காரியத்தையும் அவர் அனுமதிக்கவில்லை, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் யோசிக்கவில்லை. ஆண்டவர் எது எப்படியா இருந்தாலும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் சூழ்நிலைகளை மாற்றி நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லி. அன்பானவர்களே, நாமும் அப்படியாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்களை தாண்டி, நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி, நம்முடைய இக்கட்டான காரியங்களையும் தாண்டி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய இக்கட்டுகளோ, உங்கள் பலவீனங்களோ, உங்கள் பிரச்சனைகளோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பொருட்டே அல்ல, ஒரு தடை அல்ல. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ எனக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே விசுவாசம் வேண்டும். நீ என்னை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பலவீனங்களை பார்க்காதபடிக்கு நாம் கர்த்தரை மட்டும் பார்த்து நாம் முன்னேறுவோமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து முன்னேறுவீர்களாக. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, ஆண்டவர், இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் சேருகிறோம். ஆனால் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நீர் உண்டென்றும் நீர் உம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் பலனை கொடுக்கிற என்றும் ஆண்டவரே நாங்கள் சில நேரத்தில் விசுவாசிப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினால எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் துணை இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.